மட்டுமே பயன்படுத்தின அதிக சத்துள்ள கவுனி அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். கொளுத்தவனுக்கு கொள்ளு கூடுன்னு பழமொழியே இருக்குது. கொள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்றுறதுக்கு பார்லியும் சேர்த்து நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு புரோட்டீன் சத்து கிடைக்கிறதுக்காக இதுல பாசிப்பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சதுக்கு அப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க. கஞ்சி நல்லா மணமா இருக்கிறதுக்கும் ஜீரணமாகறதுக்கும் மிளகு, சீரகம், காய்ந்த பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா வெயிட் லாஸ் கவுனி அரிசி கஞ்சி பொடி தயாராயிருச்சு. இதை டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்டா எடுத்துட்டு வரும்போது ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். கஞ்சி பண்றதுக்கு 2 கப் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கஞ்சி பொடியை தண்ணியில கரைச்சி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கஞ்சி தயாராயிரும். இதை நீங்க இப்படியும் சாப்பிடலாம், இல்ல மோர் கலந்தும் குடிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்னால இவ்வளோ ப்ராசஸ்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் கவுனி அரிசி கஞ்சி பொடியை பாரம்பரியமான முறையில் சரியான